ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னோட கட்சியோட சின்னமான டார்ச் லைட்டையே அடமான வைத்தவர் தான் மக்கள் நீதி மய்யத்தின் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அப்படின்னும் அவரை பத்தி பேசுறதே அனாவசியம் அப்படின்னும் பாஜகவோட மூத்த தலைவரான ராஜா கடுமையா விமர்சித்திருக்காரு. திமுக கூட்டணி ஆதரவோட ராஜ்யசபா எம்பி தேர்தலில் போட்டியிடுற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இதற்கான வேட்புமனுவை நேத்தையே முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில தாக்கல் செய்தாரு. இது குறித்து புதுக்கோட்டையில செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் ராஜா கிட்ட கேள்வி கேட்டபோது அதுக்கு அவரு ரொம்பவே ஆவேசமா பதிலளிச்சிருக்காரு. முன்பு திமுகவுக்கு எதிராக கமல்ஹாசன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு பசுமரத்தாணி போல மனசுல பதிஞ்சிருக்கு. திமுகவுக்கு எதிராக கமல்ஹாசன் டார்ச் லைட்டால டிவியை உடைச்சாரு. இலவசத்தை ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. தன்னோட வாழ்நாள்ல ஒரு நாளும் திமுகவோட கூட்டணி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு கமல்ஹாசன் பேசியதா ராஜா சுட்டி காட்டினாரு. ஆனா இன்னைக்கு தனக்கு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக கட்சியோட சின்னமான டார்ச் லைட்டையே அடமான வச்சவரை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறதும் அனாவசியம், அதுக்கு நான் பதில் சொல்றதும் ரொம்பவே அனாவசியமானது அப்படின்னு ராஜா கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு.